ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மார்வல் பட வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்வல் பேஸ் 1ல் வந்த 3வது படமான அயன்மேன் 2 தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பட்டன். படத்தோட ஸ்டார்டிங்ல மாஸ்கோலையுமே காட்டுறாங்க. அப்ப நம்ம டோனி நான் தான் அயன்மேன் பிரஸ் பீப்புள் கிட்டயுமே சொல்லிட்டு இருந்தாரு பாத்தீங்களா. அந்த நியூஸை டிவில ஒருத்தர் உடம்பு முடியாம பாத்துக்கிட்டுமே இருக்கிறாரு. இவரோட பேரு ஆண்டன் வான்கோ. அப்ப அவர் தான் பையனான ஐவன் வான்கோவுமே கூப்பிட்டு பேசிக்கிட்டுமே இருக்கிறாரு. இவரு தான் இந்த படத்தோட மெயின் வில்லன்னே சொல்லலாம். அப்ப ஐவன் வான்கோவோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ தான் அந்த டோனியோட இடத்துல இருக்க வேண்டியவன், என்னால கொடுக்க முடிஞ்சது என்னோட அறிவை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருமே செத்துடுறாரு. இதை கேட்ட ஐவன் வான்கோவுமே ரொம்பவே வருத்தப்பட்டு கோவத்தோட கத்திக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப ஐவன் கிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட்டுமே இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆர்க் ரியாக்டரோட ப்ளூ பிரிண்ட் தான் இதுவுமே. அப்ப இதை யார் யார் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோனியோட அப்பா ஹாவர்ட் ஸ்டார்க்கும் ஐவனோட அப்பா சேர்ந்து தான் இந்த ஆர்க் ரியாக்டரோட ப்ளூ பிரிண்ட்டையே உருவாக்கி இருப்பாங்க. இப்ப ஐவனுமே அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து ஒரு ஆர்க் ரியாக்டருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. பாத்தீங்கன்னா அந்த ஆர்க் ரியாக்டருமே ஒர்க் ஆகுது. அப்ப அப்படியே இந்த படத்தோட டைட்டிலுமே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம டோனியுமே அவரோட சூட்டை போட்டுக்கிட்டு ஏரோப்ளேன்ல இருந்து என்ட்ரி கொடுத்து நியூயார்க்ல நடக்கிற அவரோட ஸ்டாக் எக்ஸ்போக்கு தான் கலந்துக்கிறாரு. அப்ப நம்ம டோனியுமே அந்த எக்ஸ்போல மாசா என்ட்ரி கொடுத்து இப்ப பேசவுமே ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இருக்கிறதுனால தான் அமெரிக்காவே ரொம்ப அமைதியா இருக்கு, என்கிட்ட அவ்வளோ டெக்னாலஜி இருக்கு, ஆனா இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இவரோட பெருமையை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம டோனியுமே பேசிக்கிட்டே இருக்கும்போது டோனியோட அப்பா ஹாவர்ட் ஸ்டார் பேசின வீடியோவுமே பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம டோனி ஒரு டிவைஸ்ல அவரோட பிளட்டையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பிளட்ல பாத்தீங்கன்னா டாக்ஸிக் லெவல் 19% காமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம டோனியுமே அந்த எக்ஸ்போவை முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு போகலான்ற போது அவங்க கார் பக்கத்துல ஒரு லேடியுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த லேடியுமே நம்ம டோனி கிட்ட ஒரு சமனுமே ஒப்படைக்கிறாங்க. நாளைக்கு உங்களுக்கு விசாரணை இருக்கு, ஸோ மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுமே போயிடுறாங்க. நம்ம டோனியுமே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் டிசிலையுமே அந்த மீட்டிங்லயுமே போய் கலந்துக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்களுமே நம்ம டோனி கிட்ட இப்ப கேள்வி கேட்கவுமே ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆயுதம் தயாரிக்கிறத விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்க, ஆனா கூடவே ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு எதை நீங்க ஆயுதம்னு என்கிட்ட சொல்றீங்கன்னு நம்ம டோனியுமே கேட்ட அப்புறம், வேற என்ன உங்களோட சூட்டு தான் அப்படின்னு சொன்ன உடனே நீங்களே சொல்றீங்க அது என்னோட சூட்டுன்னு, அது எப்படி ஆயுதமாகும்னு நம்ம டோனியுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்களுமே நீங்க என்னதான் சொன்னாலும் அந்த சூட்ல வெப்பன் இருக்கு, சோ அது ஒரு ஆயுதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்டை மரியாதையா கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒப்படைங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம டோனியுமே அந்த சூட்டும் நானும் ஒண்ணுதான், நான் உங்ககிட்ட அடிமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தவருமே இன்னொருத்தரை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. இவரோட பேரு ஜஸ்டின் ஹேமர். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் இண்டஸ்ட்ரி மாதிரியே இவருமே ஒரு தனியான கம்பெனியை வச்சு ஆர்மிக்கு எல்லாம் வெப்பனுமே சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் இவரோட ஒப்பீனியனுமே இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம டோனியுமே போய் இவனையா கூப்பிட்டீங்க, இவன் என்னோட மக்கு அப்படின்னு கலாச்சிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப இதை கேட்ட ஜஸ்டின் ஹேமருமே, நான் உன்னோட முட்டாள் தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீ வச்சிருக்கிற சூட் ஒரு பயங்கரமான வெப்பன்னு அவரோட ஒப்பீனியனை சொல்லி அவருமே உட்காந்துக்கிறாரு. அப்புறம் டோனியோட ஃப்ரெண்டு ரோடியுமே இப்போ கூப்பிடுறாங்க. அப்ப ரோடியுமே டோனி வச்சிருக்கிற சூட்டால எந்த ஆபத்தும் இல்லைன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபைலை கொடுத்துருக்கேன், இருந்தாலும் என்னை ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல்ல 52வது பேஜ்ல ஒரு சின்ன பேராகிராஃப் மட்டும் படிங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரோடியுமே அந்த சின்ன பேராகிராஃபையுமே வாசிக்கிறாரு. அதுல அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோனியோட சூட் ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ்டா இருக்கிறதுனால ஒருவேளை மக்களுக்கு ஆபத்து வரலாம் அப்படின்றதையுமே சொல்லியிருப்பாரு. அப்ப கேள்வி கேட்டுட்டு இருக்கிறவருமே ஒருவேளை ஆபத்து வரலான்னு, ஆபத்துலாம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ப்ரொஜெக்டர்லயுமே போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டோனியோட சூட் மாதிரி வேற வேற நாட்டுல உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க வெப்பனை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படியே ப்ரொஜெக்டர்லயுமே காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதை பார்த்து நம்ம டோனியுமே அவர்கிட்ட இருக்கிற டிவைஸை வச்சு அந்த ப்ரொஜெக்டரை ஹேக் பண்ணி அங்க என்னென்னலாம் உண்மையா நடந்துச்சுன்றதையுமே காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஜஸ்டின் ஹேமருமே ஒரு ரோபோ உருவாக்கி அது பயங்கரமா ஃபெயில்டுமே ஆயிருக்கும். அப்ப இதை பார்த்த ஜஸ்டின் ஹேமருமே அந்த வீடியோ பிளே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ப்ரொஜெக்டரோட ஒயரையுமே கட் பண்ணி விட்டுடுறாரு. அப்ப நம்ம டோனியுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு, என்னோட சூட்டு மாதிரி செய்யறதுக்கு மற்ற நாடுகள்லாம் 10 வருஷத்துக்கு மேல ஆகும், அதுவும் ஜஸ்டின் ஹேமர்லாம் 20 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னால அமெரிக்காக்கு அமைதி தான், எக்காரணத்தை கொண்டு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருமே அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப நம்ம டோனி வாஷிங்டன் டிசில பேசினதை டிவில ஐவன் வாங்கோவுமே பார்த்துக்கிட்டு அந்த ஆர்க் ரியாக்டர்
உதவியோட எலக்ட்ரிக் சாட்டையுமே ஒன்ன உருவாக்கிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப நம்ம டோனியுமே அவரோட லேப்ல ஜார்விஸ் கூட பேசிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப இந்த வாட்டி அவரோட பிளட்டோட டாக்ஸிக் லெவலை செக் பண்ணா அது 24% காட்டுது. என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டோனியை எது உயிர் வாழ வச்சுக்கிட்டு இருக்கோ அதுவே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டோனியோட உயிரையுமே எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம டோனியுமே ஜார்விஸ் கிட்ட இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட ஜார்விஸுமே நம்ம எல்லா விதத்திலயுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம டோனியுமே கூடிய சீக்கிரம் இறந்துருவாருன்னு அவருக்குமே தெரிஞ்சு அதனாலதான் அந்த ஸ்டார்க் எக்ஸ்போவுமே ஓபன் பண்ணி மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த நேரத்துக்கு ஜார்விஸ் கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா பெப்பர் பாட்ஸுமே வந்துடுறாங்க. அவங்க வழக்கம் போல நம்ம டோனியை திட்டிக்கிட்டுமே இருக்கிறாங்க. டோனிக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின நம்ம பெயிண்டிங்ஸை சேரிட்டிக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு பிடிக்கல அதனால தான் கொடுத்தேன், அப்போ பிடிச்சதுனால தானே வாங்கினீங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட நம்ம ஸ்டார்க்குமே பெப்பர் கூட ஜாலியா கலாச்சி பேசிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப அப்படி அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது டோனியுமே பெப்பர் கிட்ட இனிமேட்டு ஸ்டார்க் இண்டஸ்ட்ரிக்கு நீ தான் CEO அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட பெப்பருக்குமே ஒன்னும் பேச முடியாம ஷாக் ஆகியுமே நிக்கிறாங்க. அப்ப நம்ம டோனியுமே இந்த இடத்துக்கு யாரு சரியா வருவான்னு நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன், அதுக்கு ஒரே ஆள் நீ மட்டும்தான் இருப்ப, இதை நியூஸ்ல அனௌன்ஸ் பண்றதுக்கு ரெடி பண்ண அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட பெப்பருமே ரொம்பவே சந்தோஷமாகி அவங்க ஆனந்த கண்ணீருமே விடுறாங்க. அப்ப அப்படியே ஐவன் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப ஐவனை பாக்குறதுக்காண்டி ஒருத்தர் வந்திருக்காரு. அப்ப அவர் ஐவன் கிட்ட அவருக்கான பாஸ்போர்ட்டும் யூரோப்ல நடக்கிற கார் ரேஸ்க்கான டிக்கெட்டையுமே கொடுத்துக்கிட்டு அவருமே போயிடுறாரு. அப்புறம் நம்ம டோனியும் ஹாப்பியும் பாக்ஸிங் ரிங்குக்குள்ள சண்டை போட்டு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பெப்பர் ஸ்டாக் இண்டஸ்ட்ரியோட சிஇஓவா மாறுறதுக்கு சில டாக்குமெண்ட்ல சைன் வாங்குறதுக்காண்டி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, நம்ம அக்கா நட்டாஷா தான். அப்ப நட்டாஷாவையுமே டோனி பார்த்த உடனே சும்மாவா விடுவாரு. இப்ப நட்டாஷாவை பாக்ஸிங் ரிங்குக்குள்ள கூப்பிட்டு பெப்பர் கூட சண்டை போடவுமே வைக்கிறாங்க. அப்ப டோனியுமே பெப்பர் கூட நீ தான் சிஇஓ மாற போறல, எனக்கு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்தா பாத்தியா அப்படின்னு சொன்னதுக்கு நான் 3 பேரை பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்ப இதை கேட்ட நம்ம டோனியுமே பெப்பர் கிட்ட அந்த 3 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டு நட்டாஷாவை எனக்கு அசிஸ்டன்டா போடு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஹாப்பியும் நட்டாஷாவும் ரிங்குக்குள்ள இருக்கிறத காட்டுறாங்க. ஹாப்பி சாதாரண பொண்ணு தானே நினைச்சா ஹாப்பியை போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நட்டாஷாவுமே ஹாப்பி அடிச்சு போட்டு அந்த டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிட்டு அவங்களுமே போயிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா யூரோப்ல நடக்கிற கார் ரேஸுக்கு டோனி பெப்பர் ஹாப்பி 3 பேருமே வந்திருக்காங்க. அப்ப ஹாப்பியோட கையில பாத்தீங்கன்னா ஒரு சூட் கேஸுமே வச்சிருக்காரு. அப்ப அந்த இடத்துக்குள்ளயுமே போன உடனே ஆல்ரெடி நம்ம அக்கா நட்டாஷா இவங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நட்டாஷாவை பார்த்து பெப்பருமே டோனி கிட்டயுமே சொல்றாங்க, நீங்க நினைச்சதுதான் நடக்கணும்ல, உங்களை ஒரு நாள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம டோனியுமே ஒருத்தர் கூட பேசிக்கிட்டுமே இருக்கிறாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மஸ்க் மாமா தான். அப்போ டோனியும் பெப்பரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜஸ்டின் ஹேமருமே இருக்கிறாரு. கூடவே பார்ட் 1 படத்துல வந்த அந்த ரிப்போர்ட்டருமே இருக்கிறாங்க. அப்ப ஜஸ்டின் ஹேமருமே டோனி கிட்ட போயிட்டு உன்னோட எக்ஸ்போல எனக்கு கொஞ்சம் இடம் தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு நீ முதல்ல உருப்படியா ஏதாச்சும் கண்டுபிடி, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டோனியுமே அங்க இருந்து வந்துடுறாரு. அப்ப மறுபடியும் அந்த டிவைஸ் மூலமா அவரோட பிளட் டாக்ஸிக் லெவல் எவ்வளவுன்னு பாக்குறாரு. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அது 53% தொட்டுருது. அப்ப டோனியுமே அமைதியை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு முடிவுமே பண்றாரு, நம்ம இந்த ரேஸ்ல ஓட்டலாம் அப்படின்னு. அப்ப அந்த ரேஸுமே நடந்துகிட்டு இருக்கு. எல்லா காருமே சீறி பாஞ்சு போய்கிட்டே இருக்கும்போது ரேஸ் ட்ராக்குக்குள்ள பாத்தீங்கன்னா ஒருத்தர் நடந்து வந்துகிட்டுமே இருக்கிறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஐவன் வாங்கோ தான் அந்த ட்ராக்குக்குள்ளயுமே நடந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை பார்த்த எல்லா ஆடியன்ஸுமே யாரா இவனும் பாத்துக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப ஐவனுமே அவர் கண்டுபிடிச்ச அந்த எலக்ட்ரிக் சாட்டை மாதிரி இருக்கிறத கையில வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அவர் அந்த காரை அடிக்கிறாரு. அந்த கார் பாத்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்க வெட்டுற மாதிரி 2 துண்டா போயிடுது. அப்ப இதை பார்த்து ஹாப்பியும் பெப்பரும் ஐயோ ஏதோ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹாப்பி கையில இருக்கிற சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு கார்ல 2 பேருமே அந்த ட்ராக்குக்குள்ள வேகமா போய்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ டோனியுமே அந்த ட்ராக்ல ஸ்பீடா வந்துகிட்டே இருக்கும்போது ஐவனுமே அவர்கிட்ட இருந்த சாட்டையை வச்சு டோனியோட கார் அடிக்கிறாரு. அந்த காரும் பாத்தீங்கன்னா 2 துண்டா போய் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகியுமே கீழே விழுது. அப்ப ஐவனுமே அந்த கார் பக்கத்துல மறுபடியும் அடிக்கிறாரு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம டோனி இல்ல, எங்கடான்னு பாத்தீங்கன்னா நம்ம டோனி பின்னாடி ஐவனை அடிச்சுக்கிட்டுமே இருக்கிறாரு. இதை பார்த்து ஐவனுமே டோனி இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டுமே இருக்கிறாரு. நம்ம டோனியுமே அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப ஐவனுமே டோனியோட கதையை இன்னையோட முடிச்சிடலான்னு பக்கத்துல வரும்போது கரெக்டா நம்ம ஹாப்பியுமே அவரோட காரை எடுத்துட்டு ஐவனை முட்டி தள்ளிடுறாரு. அப்ப ஹாப்பி காரை வச்சு மோதுனதுனால ஐவனுமே கொஞ்சம் மயக்கம் அடைஞ்சிடுறாரு. அப்ப இதை பார்த்து நம்ம டோனியுமே ஹாப்பி கிட்ட நீ யார மோதுறதுக்காண்டி இவ்வளவு வேகமா ஓட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு வந்தீங்களான்னு நம்ம டோனியுமே கேட்கிறாரு. எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதை என்கிட்ட கூடு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த நேரத்துக்கு ஐவனுமே கண்ணு முழிச்சதால மறுபடியும் ஹாப்பி காரை விட்டு விட்டு ஏத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஐவனுமே அந்த சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால
அந்த காருமே இப்ப 2 ஆகிட்டு இருக்கு. அப்போ பெப்பருமே பயத்துல கையில வச்சிட்டு இருக்கிற அந்த சூட்கேஸை டோனி பக்கத்துலயுமே தூக்கி போட்டுடுறாங்க. இப்போ டோனி வந்து அதை கையில எடுத்துட்டு உடம்புல வச்ச உடனே அந்த சூட்கேஸ் அப்படியே அவரோட சூட்டாவே மாறுது. அப்ப அந்த சூட்டுமே டோனியோட உடம்ப கவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதை பார்த்த ஆடியன்ஸுமே ரொம்பவே குஷியாகி கத்திக்கிட்டுமே இருக்கிறாங்க. இப்ப அந்த சூட்டுமே டோனியை ஃபுல்லா கவர் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட காலை வச்சு தள்ளியுமே விடுறாரு. இப்ப அந்த இடத்துல நம்ம அயன்மேனுக்கும் ஐவனுக்கும் சண்டையுமே நடக்குது. ஐவன் கிட்ட இருக்கிற அந்த சாட்டையை வச்சு அயன்மேன் அடிச்சதால அவரோட சூட்டுக்கு எந்த டேமேஜுமே இல்ல. அதனால நம்ம அயன்மேனுமே ஐவனை ஈஸியா அடிச்சு நாக் அவுட்மே பண்ணிடுறாரு. அப்ப அவர்கிட்ட இருந்து அந்த ஆர்க் ரியாக்டர் எடுத்து நசுக்கியுமே உடைச்சு போட்டுடுறாரு. அப்ப ஐவனுமே போலீஸ் ஆபீசர் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியுமே கூட்டிட்டு போறாங்க. அப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஐவனுமே டோனியை பத்தி நீ என்கிட்ட இருந்து தோத்துட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது நடக்கிற எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஜஸ்டின் ஹேமருமே பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நம்ம டோனியுமே ஜெயில இருக்கிற ஐவனை பாக்குறதுக்காண்டி வந்திருக்காரு. அப்ப அவர்கிட்டயுமே போய் நம்ம டோனியுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவரோட மிஸ்டேக் எல்லாமே. உன்னோட டெக்னாலஜி ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஆனா பவர் தான் பத்தாம போயிடுச்சு. நீ மட்டும் உன்னோட பவரை டபுள் மடங்கு ஆக்கியிருந்தா என்னை ஈஸியா அழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ டோனியுமே டெக்னிக்கலா சொல்லி முடிச்சுட்டு எதுக்காண்டி என்ன அழிக்க பாக்குற அப்படின்றதையுமே கேட்கிறாரு. இதை கேட்ட வாங்கோவுமே இப்ப டோனி கிட்ட பேசுறாரு. எங்க அப்பா ஆண்டன் வாங்கோவை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம டோனிக்கு அது யாருன்னே தெரியல. அப்போ யார் அப்படின்னு கேட்டதுக்கு அவரால் தான் நீ இன்னைக்கு உயிரோடவே இருக்க அப்படின்றதையுமே அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ஐவனுமே மக்கள் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை உடைச்சாலே போதும், உன்னை அழிக்கணும்ட்டு ஒரு அவசியமும் இல்ல, நீ தானா அழிஞ்சு போயிருவ அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட டோனியுமே அந்த இடத்த விட்டுமே போறாரு. அப்ப ஐவனுமே ஜெயில இருந்துகிட்டு இருக்கும்போது ஐவனை யாரோ தப்பிக்க வைக்கணும்ன்றதுக்காண்டி சில பேர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப ஐவனோட நம்பர் போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு ஒருத்தர் அவரோட ரூமுக்குள்ளயுமே வந்த அப்புறம் அவங்க 2 பேத்துக்குமே சண்டை நடந்து ஐவன் அவரை கொன்னுட்டு தான் செத்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிக்கிட்டு அந்த ஜெயில விட்டுமே தப்பிச்சிடுறாரு. அப்போ ஐவன் தப்பிக்கிறதுக்காண்டி யாரு ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜஸ்டின் ஹேமர் தான் ஹெல்ப் பண்ணிருக்கான். இப்போ அவனோட இடத்துக்கு வந்த அப்புறம் அந்த 2 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ ஜஸ்டின் ஹேமருமே எனக்கும் டோனியை பிடிக்காது, உனக்கும் டோனியை பிடிக்காது, அதனால நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலான்ட்டு 2 பேத்துக்குள்ள ஒரு ஒப்பந்தமுமே போட்டுக்கிறாங்க. அப்புறம் டோனியோட வீட்டுல பாத்தீங்கன்னா பெப்பரும் நட்டாஷாவும் டோனிக்கு வந்த போன் காலை எடுத்து பேசிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல பின்னாடி பார்த்தா ரோடியுமே டோனியை பாக்குறதுக்காண்டி வந்திருக்காரு. அப்ப டோனி எங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கீழே கார் கராஜ்ல இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ரோடியுமே கீழே போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம டோனியை பாத்தீங்கன்னா அந்த ஆண்டன் வாங்கோ யாருன்றதையுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆர்க் ரியாக்டரை ஹாவர்ட் ஸ்டார்க்கும் ஆண்டன் வாங்கோவும் சேர்ந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஆர்க் ரியாக்டரோட ப்ளூ பிரிண்டை இல்லீகலா விற்கிறதுக்காண்டி முயற்சியுமே பண்ணிருக்காரு. இதை தெரிஞ்ச ஹாவர்ட் ஸ்டார்க்குமே நீ பண்றது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை ஜெயிலையுமே போட்டிருப்பாங்க. அப்ப அந்த ஆண்டன் வாங்கோவும் ஜெயிலையுமே ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருந்ததால அவரை நாடு கடத்தி ரஷ்யாக்குமே அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போ டோனியுமே ஆண்டன் வாங்கோவை பத்தி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரோடியுமே உள்ள வந்து உன்னோட சூட் கவர்மெண்ட்டுக்கு வேணும், அவங்க ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்றாங்க, நான் அவங்கள ரொம்பவே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட சூட்டையுமே கேட்க தான் வந்திருக்காரு. அப்போ இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது டோனிக்கு ரொம்பவே உடம்பு முடியலாம போகுது. அப்போ டோனியுமே ரோடி கிட்ட இந்த ஆர்க் ரியாக்டர் மூலமா எனக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றதையுமே சொல்றாரு. என்னை நம்பு, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன் அப்படின்றதையுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அப்படியே ஐவனையும் அந்த ஜஸ்டின் ஹேமரையும் தான் காட்டுறாங்க. அப்போ அவருமே அந்த கம்பெனில டோனி மாதிரியே ஏகப்பட்ட ரோபோட்ஸோட மாடலையுமே உருவாக்கியுமே வச்சிருக்காரு. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்த ஐவனுமே உனக்காண்டி நான் என்ன செய்யணுன்றதையுமே கேட்கிறாரு. அப்போ ஜஸ்டினுமே சொல்றாரு, நான் இது எல்லாத்தையுமே ஸ்டாக்கோட எக்ஸ்போல நான் ரிலீஸ் பண்ணணும், அவங்க பார்த்து எல்லாருமே மிரளணும், இந்த ரோபோ பார்த்து அந்த மாதிரி ஏதாவது உருவாக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படியே நைட்டு டோனி வீட்டையுமே காட்டுறாங்க. இன்னைக்கு டோனிக்கு பர்த்டேன்றதுனால எல்லாரையுமே கூப்பிட்டு பார்ட்டியுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவரோட பிளட்டோட டாக்ஸிக் லெவல் 89% வந்ததால அப்போ அநேகமா இதுதான் நம்மளோட கடைசி பர்த்டேவா இருக்கும்ட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப நட்டாஷாவுமே டோனி கிட்ட வராங்க. டோனிக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றதையுமே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ டோனியுமே நட்டாஷா கிட்ட இதான் உன்னோட கடைசி பர்த்டேவா இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்ட நட்டாஷாவுமே எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட நம்ம டோனியுமே அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட சூட்டை போட்டு பயங்கரமா குடிச்சு ஜாலியா வைப் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப அந்த பர்த்டே பார்ட்டிக்கு ரோடியுமே கலந்துக்கிறாரு. டோனி பயங்கரமா குடிச்சு தள்ளாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா கோவப்பட்டு பெப்பர் கூடயுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவனுக்காண்டி நான் வெளியே எவ்வளவு பேரை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா இவன் என்ன பொறுப்பு இல்லாம இப்படி குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு பெப்பர் கூடயுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை கேட்ட பெப்பருமே ரோடியை கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ண சொல்லிக்கிட்டு இப்ப டோனி கிட்டயுமே போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க ஏன் இப்படி அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மரியாதையா பர்த்டே பார்ட்டி முடிஞ்சிருச்சு, எல்லாரையும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பெப்பருமே இவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இது எதுவுமே கேட்காத டோனியுமே அப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது இதை பார்த்து ரோடியுமே நம்ம இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது, நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீழே டோனியோட லேபுக்கு போய்கிட்டு அவரோட சூட்டை ஒண்ணா எடுத்துட்டு வந்துடுறாரு. அப்ப இதை பார்த்து டோனியுமே என் சூட் மேலேயே நீ கை வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி
சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேத்துக்குமே அந்த இடத்துல சண்டையுமே நடக்குது. அதனால அந்த பார்ட்டிக்கு கலந்தவங்களுமே பயந்தடிச்சுட்டு ஓடி போய்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப டோனியும் ரோடியும் அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சண்டையில பாத்தீங்கன்னா நம்ம டோனியை நாக் அவுட் பண்ணிக்கிட்டு ரோடியுமே அவரோட சூட்டை எடுத்துக்கிட்டு பறந்து போயிடுறாரு. அப்ப இது எல்லாத்தையுமே டோனியுமே அரை மயக்கத்துல பாத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம இன்ட்ரோலுமே போட்டுக்கலாம். சோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அப்புறம் ரோடியுமே அந்த சூட்டை அவரோட ஆர்மி பேஸ்க்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மேஜருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இது மார்க் 1 சூட்டுன்றதுனால இதுல அவ்வளவா வெப்பனே இல்ல, சோ இதுல நம்ம வெப்பன்ல அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றதையுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம டோனி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எந்த கவலையுமே இல்லாம ஒரு டோனட் ஷாப்புக்கு மேல உட்காந்து கூலா டோனட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப கீழே பாத்தீங்கன்னா நிக் ஃபியூரியுமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஃபியூரி கிட்டயுமே நம்ம டோனி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நான் உங்களோட சீக்ரெட் டீம்ல சேர்றதுக்கு விருப்பப்படல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நட்டாஷாவுமே வராங்க. அப்ப நட்டாஷாவை பார்த்த டோனியுமே ரொம்பவே ஷாக் ஆகி நீ என்ன இந்த இடத்துல பண்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இவங்களை அனுப்புனதே நாதா அப்படின்னு ஃபியூரியுமே சொல்லி உன் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் உன்னை மானிட்டர் பண்றதுக்கு நட்டாஷாவையுமே அனுப்பி வச்சேன் அப்படின்றதையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ஃபியூரியுமே டோனி கிட்ட கேட்கிறாரு, உன்னோட சூட்டை உன்னை தவிர யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது, நீ தெரிஞ்சேதானே அவனுக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட நம்ம டோனியுமே ஆமா அவன் நம்பிக்கையானவன், அவன் நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த நேரத்துல நட்டாஷாவுமே டோனிக்கு ஒரு ஊசி போட்ட உடனே நம்ம டோனிக்கு கருப்பா ஒண்ணு பரவிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமா கியூரியுமே ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ ஃபியூரியுமே இது டெம்பரவரியா தான் உன்னை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ஐவனையுமே காட்டுறாங்க, ரோபோவோட தலையை மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஜஸ்டினுமே வந்து என்னடா பண்ணி வச்சுட்டு இருக்க, இதுலதான் தலையே போவாதே அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்ட ஐவனுமே இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இல்ல மனுஷங்க யாருமே தேவையில்ல, மனுஷங்க இருந்தா நமக்கு தொல்லை கொடுப்பாங்க, இதை நம்ம ரோபோ மாதிரியே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இது எதுவுமே புரியாது ஜஸ்டின் ஹேமருமே என்னத்தையோ பண்ணி தொலைட்டு அங்க இருந்துமே போயிடுறாரு. அப்ப ரோடியும் அவரோட ஹையர் அபிஷியல் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த ஹையர் அபிஷியலுமே ரோடி கிட்ட சொல்றாரு, இந்த சூட்டுக்கு வெப்பன் அப்கிரேட் பண்றதுக்காண்டி நான் ஜஸ்டின் ஹேமர் கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே வேற வழி இல்லாம ரோடியுமே ஒத்துக்கிறாரு. அப்ப டோனியோட வீட்டுல ஃபியூரியுமே டோனி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க அப்பா ஆர்க் ரியாக்டரை உருவாக்கும் போது அவர்கிட்ட டெக்னாலஜி போதுமானதா இல்ல, ஆனா அது நீ கண்டுபிடிச்சு எப்படியும் அதை முழுசா உருவாக்குவ அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை கேட்டு டோனியுமே அப்படின்னு அவர் சொன்னாரா, அவரோட பையன் என்கிட்டயே அவர் ரொம்ப பாசமா பழகினது இல்ல, இருந்தாலும் நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை கேட்ட ஃபியூரியுமே உன்னை விட உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும், ஏன்னா ஷீல்டை உருவாக்கும் போது அவருக்கும் சில பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்துமே போறாரு. இதை கேட்ட டோனிக்கு ஒண்ணுமே புரியல, எது ஷீல்டை உருவாக்கும் போது அவரும் இருந்தாரா அப்படின்னு. அப்ப டோனி இங்க இருந்து எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நட்டாசாவையும் ஏஜென்ட் கோல்சனையுமே விட்டுட்டு போயிருக்காங்க. அப்ப அப்படியே ஜஸ்டின் ஹேமரையுமே காட்டுறாங்க, அவர் வந்து ரோடி கிட்ட இந்த சூட்ல நான் எந்த மாதிரி வெப்பனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட இருந்த எல்லா வெப்பனையுமே காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இதுல நான் எந்த வெப்பனை இந்த சூட்ல பிக்ஸ் பண்றதா அப்படின்னு சொன்ன உடனே இதுல எல்லாத்தையுமே பிக்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ரோடியுமே அங்க இருந்து போயிடுறாரு. அப்போ டோனியுமே அவரோட வீட்டுல இருந்துகிட்டே இருக்கும்போது ஃபியூரி கொடுத்த அந்த பாக்ஸையுமே திறந்து பாக்குறாரு. அப்ப அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டோனியோட அப்பா யூஸ் பண்ண புக்ஸ், பேப்பர் கட்டிங் எல்லாமே இருக்கு. அப்போ அதுல சில ரீல்ஸுமே இருந்ததால அந்த ரீலையுமே இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த ப்ரொஜெக்ஷன் எல்லாம் ஆல்ரெடி ஒரு பார்த்த வீடியோவா தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ டோனியுமே அவரோட அப்பாவோட புக்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சில பேஜஸ்ல எம்டியாவுமே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த வீடியோல பார்த்தா ஹாவர்ட் ஸ்டார்க்கும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி டோனியுமே இருந்துகிட்டு இருக்கிறாரு சின்ன வயசுல. அப்ப டோனி கிட்ட அவரோட அப்பா கொஞ்சம் கடுமையா தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இங்கெல்லாம் ஏன் வர போ அப்படின்னு. அப்ப அப்படியே அந்த வீடியோவுமே பிளே ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இப்போ டோனி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவரு. அப்ப அப்படி அவர் டோனி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உருவாக்குற இந்த டெக்னாலஜி எல்லாம் என்னால முழுசா முடிக்க முடியல, அது உன்னால கண்டிப்பா முடியும், நான் இது எல்லாமே உனக்காண்டி விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பாராட்டலாம், நான் எவ்வளவோ கண்டுபிடிச்சு படைச்சிருந்தாலும் ஆனா என்னோட அற்புதமான படைப்பு அது நீதான் அப்படின்னு சொன்ன உடனே இதை பார்த்து டோனியுமே எங்க அப்பா எனக்காண்டி எவ்வளவோ பண்ணியிருக்காரு, அவரோட டெக்னாலஜியை நான் முழுசா முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கான வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப டோனியுமே பெப்பரை பார்க்கறதுக்காண்டி ஆபீஸ் வந்திருக்காரு. ஆனா பெப்பர் பாத்தீங்கன்னா சிஓவா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டுமே இருக்கு. அப்ப டோனி பேச்சுமே கேட்காம பெப்பருமே நான் அப்புறமா வரேன், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு அவங்களுமே போயிடுறாங்க. அப்ப நம்ம டோனியுமே சரி ஓகே இங்க இருந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போகலான்ற போது அப்ப டோனியோட அப்பா எதிர்காலத்துல எப்படி நகரங்கள் இருக்குன்ற மாடலையுமே பார்த்து வேர்ந்து ஒரு விஷயத்த புதுசாவுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு நாள் நம்ம கண் எதிரில தான் இருந்துச்சு, ஆனா இது நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாடல் அவரோட கார்ல எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டுக்குமே போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப டோனியுமே அவரோட வீட்டுக்கு வந்துட்டு ஜார்விஸோட உதவி மூலமா அந்த மாடல் ஆலோகிராம் மூலமா பார்த்துக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப அந்த மாடலோட மையப்பகுதியில ஏதோ ஒன்று
ஒண்ணு இருக்குன்றதையுமே புரிஞ்சு அதுல உள்ள தேவையில்லாத விஷயத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மிச்சம் இருக்கிற எல்லா பகுதியுமே அந்த மைய பகுதியில வச்சு இப்ப டோனியுமே அதை பெருசாக்கி காட்டுறாரு. பாத்தீங்கன்னா நம்ம டோனிக்கு பயங்கரமா ஹாப்பியா இருக்கு. நீங்க ஒரு ஜீனியஸ் பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப நம்ம டோனியே ஒரு புதுசான தனிமத்தை உருவாக்கவுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப டோனியுமே அந்த வீட்டுல ஏகப்பட்ட இடத்துல ஓட்டெல்லாம் போட்டு ரிசர்ச்சுமே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏஜென்ட் கால்சனுமே வந்து பாக்குறாரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இதை கேட்ட நம்ம டோனியுமே அதுவா நான் ஒரு புது ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஏஜென்ட் கால்சனுமே நான் கொஞ்ச நாள் வெளியே போறேன், நிக் ஃபியூரி எனக்கு வேற ஏதோ வேலை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருமே அங்க இருந்து போயிடுறாரு. இப்போ டோனியுமே எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு அதுல பவர் கொடுத்துமே பாக்குறாரு. பாத்தீங்கன்னா ஒரு புது தனிமத்தையே உருவாக்கிடுறாரு. அப்ப அந்த தனிமத்தை எடுத்துட்டு போயிட்டு அவரோட ஆர்க் ரியாக்டர்ல வச்சு பார்த்தா அதுவுமே ஒர்க் ஆகுது. ஆனா ஜார்விஸ் வந்து சொல்லுது இதுல இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு. அப்போ அப்படியே ஐவனையுமே காட்டுறாங்க. அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஜஸ்டின் ஹேமருமே கால் பண்ணி அந்த ரோபோட்டோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, நம்ம சீக்கிரமா போய் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு இதை கேட்ட ஐவனுமே அந்த ரோபோவோட வேலையெல்லாம் கூடிய சீக்கிரம் முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதை கேட்ட ஐவனுமே என்ன விளையாடுறியா, கூடிய சீக்கிரம் அந்த ரோபோவை ஃபுல்லா பினிஷ் பண்ணி வை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஐவனுமே அந்த போனை கட் பண்ணிடுறாரு. அப்போ ஐவன் பாத்தீங்கன்னா அந்த ரோபோவோட வேலையை செய்யாம அந்த ராட்சச சாட்டை இன்னும் பவர்ஃபுல்லா மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜஸ்டினுமே ரொம்பவே கோபத்தோடையுமே வந்துகிட்டு இருக்கிறாரு. என்ன தைரியம் இருந்தா அவன் என்னோட போனை கட் பண்ணிருப்பான் அப்படின்னு. அப்ப ஐவனோட ரூமுக்கு வந்ததுமே கண்ட மேனிக்கு ஜஸ்டினுமே திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நீ ஜெயில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னு உன்னை வெளியே எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா நீ எந்த வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேங்கிற, நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தனா உன்னை மறுபடியும் ஜெயிலுக்கே அனுப்பிச்சிருவான் அப்படின்னு மிரட்டிட்டு அவருமே அங்க இருந்து போயிடுறாரு. அப்போ போறதுக்கு முன்னாடி 2 காட்ஸையுமே விட்டுட்டு போறாரு. இவன் வேலை செய்யாட்டி இவனை போட்டு அடிங்க அப்படின்னு. அப்ப அந்த 2 காட்ஸை பார்த்து ஐவனுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப அப்படியே நம்ம டோனியை தான் காட்டுறாங்க. அவருக்கு பிரைவேட் நெட்வொர்க்ல இருந்து ஒரு போன் காலுமே வருது. அப்ப அந்த போனை அட்டன் பண்ண உடனே யாருன்னு கேட்டா உன்னை சாவடிக்க போறவன் தான் பேசிக்கிட்டு இருக்கன்ட்டு ஐவனுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த 2 காட்ஸையுமே அடிச்சு தொங்க விட்டுருக்காரு. அப்போ ஐவனுமே டோனி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது டோனியுமே ஜார்விஸ் கிட்ட அவன் எங்க இருந்து பேசுறான் அப்படின்றதையுமே கண்டுபிடிக்க சொல்றாரு. அப்ப ஐவன் டோனி கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ என்கிட்ட சொன்னல என்னோட சக்தியை 2 மடங்கு ஆக்கினா உன்னை அழிக்க முடியும்ட்டு, அதே மாதிரி நான் செஞ்சுட்டேன். உன்னோட 40 வருஷ சாம்ராஜ்யத்தை வெறும் 40 நிமிஷத்துல காலி பண்றேன், நான் உன்னை எதிர்க்க வந்துகிட்டே இருக்கேன், ரெடியா இரு அப்படின்னு சொல்லி அந்த போனையுமே கட் பண்ணிடுறாரு. அப்போ போன் கட் ஆனதுனால ஜார்விஸ்னாலையும் ட்ரேஸ் பண்ண முடியல. அப்ப ஐவனுமே காலை கட் பண்ணதால இப்ப நமக்கு ரொம்பவே டைம் கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த புதுசா கண்டுபிடிச்ச தனிமத்தை ஆர்க் ரியாக்டர்ல வச்சு இப்போ டோனியுமே மாட்டி. இதை தெரிஞ்ச ஜார்விஸுமே டோனி கிட்ட நீங்க தப்பு பண்றீங்க சார், அதோட பவர் என்னன்னு நமக்கு இன்னும் முழுசா தெரியல, அது முழுசா தெரியாம நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம எதுவா இருந்தாலும் லைவா டெஸ்ட் பண்ணி தான் பழக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருமே அதை மாட்டிக்கிறாரு. அப்போ அதோட பவர் ரொம்பவே பயங்கரமா இருந்ததால அது அப்படியே க்ளோ ஆகிக்கிட்டுமே இருக்கு. அப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு எக்ஸ்போவுமே நடக்குது. அந்த எக்ஸ்போக்கு மிஸ் பெப்பர் பாட்ஸுமே கலந்துக்கிறாங்க. அப்போ ஸ்டேஜ்ல பார்த்தா ஜஸ்டின் ஹேமர் தான் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னோட கண்டுபிடிப்பை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் உருவாக்குன அந்த எல்லா ரோபோட்ஸையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பாத்தீங்கன்னா ரோடியுமே அந்த எல்லா கண்ணையும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு அந்த சூட்டோடையுமே நின்னுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அப்படியே ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தருமே யாரோ வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டோனி தான் ஒரு புது சூட்ல என்ட்ரியுமே கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம அயன்மேன் இந்த இடத்துக்கு வந்த உடனே அங்க இருக்கிற எல்லா ஆடியன்ஸுமே ரொம்பவே ஆரவாரமா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ டோனியுமே ரோடி கிட்ட இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட ரோடியுமே இந்த இடத்துல நம்ம 2 பேரும் சண்டை போட வேணாம், இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொன்னதுக்கு ஐயோ உனக்கு புரியவே இல்லையா, என்ன நம்பு, இந்த இடத்துல ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ரோடி கிட்ட ஐவனுக்கும் ஜஸ்டினுக்கும் லிங்க் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட ரோடியுமே என்னது ஐவன் இன்னும் உயிரோட இருக்கானா அப்படின்னு. அப்போ ஜஸ்டின் கிட்டயுமே நம்ம அயன்மேன் போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவ எங்க மரியாதையா என்கிட்ட உண்மையை சொல்லிடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஜஸ்டினுமே நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரோடியுமே கத்திக்கிட்டு இருக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோடியோட சூட்டை அந்த ஐவன் ஹேக் பண்ணி இப்போ அவனோட கண்ட்ரோலுக்குமே எடுத்துக்கிட்டான். அப்போ ரோடியோட சூட் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா ரோபோட்ஸுமே டோனியை பார்த்து கன் பாயிண்ட்மே பண்றாங்க. இதை தெரிஞ்சு நம்ம ரோடியுமே இந்த இடத்துல எல்லாருக்கும் ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பறந்துமே போயிடுறாரு. அப்போ டோனியை பார்த்து சுட்டுக்கிட்டுமே இருக்குதுங்க எல்லா ரோபோட்ஸும். அப்ப அங்க இருக்கிற எல்லா ஆடியன்ஸுமே செதறி ஓடிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப அப்படியே எல்லா ரோபோட்ஸும் ஐவனோட கண்ட்ரோல்ல டோனியை இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டுமே போதுங்க. அப்ப டோனியுமே பறந்து போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ரோடியோட சூட் மூலமா டோனியை ஷூட் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாங்க. நம்ம டோனியும் அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு பறந்து போய்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப ஜஸ்டினுமே உள்ள இருந்துகிட்டே இருக்கும்போது பெப்பருமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எதனால இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு டோனி வந்ததால தான் எப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட நட்டாஷாவுமே ஜஸ்டினோட கழுத்தை பிடிச்சு லாக் பண்ணி உண்மையை சொல்றா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவன் அடி தாங்க முடியாம ஐவனோட பேரையும் சொன்ன உடனே அந்த ஐவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஐவன் ஆபீஸ்ல தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நட்டாஷாவுமே அவனை பாக்குறதுக்காண்டி போறாங்க. அப்போ ஹாப்பி நட்டாஷாவும் கார்லயுமே ஐவனோட இடத்துக்குமே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த 2 பேருமே ஐவன் இருக்கிற அந்த ஆபீஸ் கிட்டயுமே வந்துடுறாங்க. அப்ப நட்டாஷாவும் ஹாப்பியும் உள்ள போய்கிட்டே இருக்கும்போது நிறைய காட்ஸ் தடுக்கவுமே வராங்க.
அவங்க எல்லாரையுமே நட்டாஷா பொழந்து கட்டிக்கிட்டும் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹாப்பியும் ஒருத்தரை கஷ்டப்பட்டு அடிச்சு நாக் அவுட் பண்ணி நான் ஒருத்தனை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க நட்டாஷா ஏகப்பட்ட பேரை போட்டு தள்ளிட்டுமே போயிருப்பாங்க. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்த ஐவனுமே அந்த இடத்த விட்டுமே எஸ்கேப் ஆயிடுறான். அப்ப நட்டாஷாவுமே அந்த ரூமுக்கு வந்துட்டு இப்ப ரோடியோட சூட்டையுமே நார்மல் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு வழியா நட்டாஷாவும் சில கோட்ஸ் எல்லாம் போட்டு ரோடியோட சூட்டை மறுபடியும் பழைய நிலைமைக்கே மாத்திடுறாங்க. அப்ப டோனி கிட்டயுமே நட்டாஷா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அவனோட சூட்டை நான் நார்மல் படுத்திட்டா அப்படின்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அந்த இடத்துல ஏகப்பட்ட ரோபோட்ஸுங்க உங்களை சுத்து போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை கேட்ட டோனியுமே ரோடி மயக்கத்துல இருக்கும்போது அவரை எழுப்பிக்கிட்டு, நீ எனக்கு தேவை, நிறைய ரோபோட்ஸ் வந்துகிட்டு இருக்கு, அவங்கள எல்லாரையும் நம்ம அட்டாக் பண்ணணும், நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே அந்த எல்லா ரோபோட்ஸுமே அவங்கள சுத்துமே போட்டுருதுங்க. அப்போ சுத்தி இருக்கிற எல்லா ரோபோட்ஸையும் டோனியும் ரோடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க நிறைய பேர் வதன்னு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்ம டோனியோட புது பவருமே அந்த இடத்துல அன்லாக் ஆகுது. ரோடி கொஞ்ச நேரம் குடிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே டோனியுமே அவரோட கையில இருந்து லேசரையுமே வெளியே விடுறாரு. அந்த லேசர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே 2 துண்டா மாத்திருது. இதை பார்த்து ரோடியுமே ரொம்பவே ஷாக் ஆகி, நீ இதை வந்த உடனே பண்ணியிருந்தா வேலை முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ டோனியுமே சொல்றாரு, இதை அடிக்கடிலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. அப்போ பெப்பர் இருக்கிற இடத்தையுமே காட்டுறாங்க. அப்போ போலீஸை கூப்பிட்டு ஜஸ்டின் ஹேமரையுமே அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அப்போ போலீஸுமே ஜஸ்டின் ஹேமரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஹேமருமே சொல்றாரு, என்னையவே நீ அரெஸ்ட் பண்ண வச்சுட்டல, உன்னை நான் வெளியே வந்து சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருமே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நட்டாஷாவுமே மானிட்டரை பார்த்து டோனி கிட்டயுமே சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு பெருசா வந்துகிட்டு இருக்கு, என்னன்னே தெரியல அப்படின்னு. அப்ப டோனி ரோடி இருக்கிற இடத்துக்கு பெரிய ஜெய்சாண்டிக்கான ரோபோட்டுமே வந்து லேண்ட் ஆகுது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஐவனுமே உள்ள இருக்கான். அப்ப ஐவனுமே உங்க 2 பேர் கதையை இன்னையோட முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அப்கிரேட் பண்ண அந்த சாட்டை எடுத்துட்டு 2 பேருமே அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறான். அப்ப டோனியும் ரோடியும் இவன் கதையை எப்படியாவது நம்ம முடிச்சே ஆகணும்ட்டு திருப்பி அடிச்சுக்கிட்டுமே இருக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு அவனோட கவசம் டேமேஜுமே ஆகாம இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம டோனிக்குமே ஒரு ஐடியா வருது. அது என்ன ஐடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்வல் சீன்ல டோனியும் ரோடியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க 2 பவரும் ஒன்னாகி ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி மறுபடியும் பண்ணலாம்னு டோனியுமே ஐடியா கொடுத்ததால இப்ப அவங்க 2 பேரை பவரும் ஒன்னா விடுறாங்க. அப்ப அது ரெண்டுமே மெர்ஜ் ஆனதால அங்க ஒரு மேசிவான பிளாஸ்டுமே ஏற்படுது. அப்ப அந்த பவர்னால ஐவனுமே நாக்காய் விடுறான். அவன் பக்கத்துல போன உடனே மறுபடியும் நீ தோத்துட்ட டோனி அப்படின்னு சொன்னதால அவனோட ஆர்க் ரியாக்டர்ல இருந்து இப்போ ரெட் கலர்ல ஒரு சைரனுமே அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் டோனிக்குமே ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, இதுல பாம் இருக்கா அப்படின்னு. அப்போ எல்லா ரோபோட்ஸ்லயும் பாம் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேருமே பறந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம டோனி பாத்தீங்கன்னா பெப்பர் ஒரு ரோபோட்ஸ் பக்கத்துல இருக்கிறது தெரிஞ்சு எப்படியோ கடைசி நேரத்துல பெப்பரையுமே தூக்கி பறந்து போயிடுறாங்க. அப்போ எல்லா ரோபோட்ஸுமே அங்க வெடிச்சுமே செதறுது. அப்போ பெப்பரையுமே ஒரு பில்டிங் மேல தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெப்பர் டோனியை பார்த்து திட்டிக்கிட்டுமே இருக்கிறாங்க, எனக்கு ஹைட்னா பயம்னு தெரிஞ்சுமே இந்த பில்டிங்க்கு என்ன தூக்கிட்டு வந்திருக்கீங்க, உங்களோட வேலை சிஇஓ பதவி எதுவுமே வேணா என்ன விட்டுருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பெப்பருமே அப்படி டோனி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது டோனி வந்து பெப்பரை கிஸ் பண்ணிடுறாங்க. அப்ப பெப்பருமே சைலண்ட் ஆகுறாங்க. அப்ப மறுபடியும் கிஸ் பண்ணலான்ற போது அப்ப ரோடி அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்ப அவருமே பெப்பர் கிட்ட, நீங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்க சாக்லேட்டுக்கு சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாவது மெச்சூரிட்டி ஆகுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படியே ரோடியுமே டோனி கிட்ட நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருமே பறந்து போயிடுறாரு. அப்ப அப்படியே அடுத்த நாள் பார்த்தா ஒரு குடவுன்ல ஃபியூரியும் டோனியும் பேசிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப டோனி கிட்ட ஒரு ஃபைலையுமே கொடுத்து ஃபியூரி வந்து அதை ரீட் பண்ண சொல்றாரு. அந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா டோனி வந்து அவெஞ்சர் டீம்ல இல்லன்னுமே போட்டிருக்கு. அப்ப இதை பார்த்த டோனியுமே, எது நான் அவெஞ்சர் டீம்ல இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அப்ப ஃபியூரியுமே சொல்றாரு, நீ அவெஞ்சர் டீம்ல எல்லாம் கிடையாது, ஆனா நீ ஒரு ஆலோசகரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப டோனியுமே ஃபியூரி கிட்ட, நான் உங்களுக்கு இலவசமா கூட வேலை செஞ்சு தரேன், அதுக்கு பதில் எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்கு, நாளைக்கு வாஷிங்டன் டிசில எனக்கும் ரோடிக்கும் பரிசளிப்பு விழா இருக்கு, அந்த பரிசளிப்பு விழால எங்க 2 பேரை பத்தி ஒருத்தர் பெருமையா பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த செனட்டர் தான். டோனியை ரொம்பவே இழிவுபடுத்தி பேசினார்ல, இப்ப அவரே டோனியை பத்தி பெருமையா பேசிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப அவங்க 3 பேருமே ஒரு போட்டோவுமே எடுக்கிறாங்க. அப்படியே இந்த படமுமே முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓ சாரி, இது மார்வல் படம்ன்றதுனால இதுல போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கும் இல்லையா, அது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு பாலைவனத்தில் ஒரு காருமே வந்து நிற்கிது. அந்த காருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் கால்சனுமே இருக்கிறாரு. ஃபியூரி ஏதோ வேற வேலை சொன்னாருன்னு ஒரு இடத்துக்கு வந்தாரு பார்த்தீங்களா, அந்த இடம் தான் இது. அப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா எரிக்கல் விழுந்த மாதிரி ரொம்பவே குழியான ஒரு இடமுமே இருக்கு. அப்போ அந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தியிலுமே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இது யாரோட சுத்தின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்போ அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த படமுமே முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். ஸோ ஹேவ் a great day.